சட்டமன்ற கூட்டத்தில் இருந்து காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி வெளிநடப்பு செய்துள்ளார். தற்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். வாங்கிட்டீங்களா? முக்கியமான எல்லாம் வாங்கியாச்சா? தமிழ் நீங்க டிபார்ட்மெண்டா கொடுத்துட்டேன். 2 கொடுத்தாச்சு டிபார்ட்மெண்ட்டுக்கு. தரேன். முக்கியமான எல்லாம் வாங்கிட்டீங்களா? இங்கிலீஷ் மீடியா வாங்கிக்கோங்க. தனியா இருக்கு, இங்கிலீஷ் தனியா இருக்கு. 2த்துலயும் டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ஆக்ட் போடுங்க எல்லாரும். சூப்பர் மசோதா இது. ஓகே, வில் கோ ஹெட். போலாமா? யா, தமிழ்நாடு மதுவிலக்கு மற்றும் மதுவினால் பாதிக்கப்பட்டோர் மறுவாழ்வு மசோதா 2015 என்ற தனிநபர் மசோதா, அதாவது பிரைவேட் மெம்பர் பில் என்ற இந்த தனிநபர் மசோதாவை ஏற்கனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களிடம் நான் கொடுத்து எங்கள் கட்சியின் சார்பாக ஒத்திவைப்பு தீர்மானம் ஒன்றையும் அளித்திருந்தேன். இன்றைய தினம் உள்ள அலுவல்கள் அனைத்தையும் ஒத்திவைத்து இந்த மதுவினால் அனுபவிக்கக்கூடிய தமிழக மக்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகளை எடுத்துரைக்கவும் இந்த மசோதாவை விவாத பொருளாக்குவதற்கும் ஒத்திவைப்பு தீர்மானத்தை முன்மொழிந்தோம். ஆனால் இதை ஏற்க சபாநாயகர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இந்த மசோதாவை குறித்து விவாதிக்க மறுத்துவிட்டார்கள். மக்களுக்கு இன்றைய தினம் மதுவிலக்கு என்பது படிப்படியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்று இது ஒரு வெகுஜன போராட்டமாக தமிழகத்தில் கட்சிகள், அரசியல் கட்சிகள் என்றெல்லாம் அரசியல் மாற்றங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்றைய தினம் வெகுஜன போராட்டமாக மக்கள் கோரிக்கையாக எழுந்துள்ள சூழ்நிலையில் இந்த சட்டசபையில் இந்த மசோதா ஒரு தனிநபர் மசோதா என்ற பெயரில் நான் தாக்கல் செய்த இதை விவாத பொருளாக்கி இருந்தால் நிச்சயமாக பூரண மதுவிலக்கு மட்டுமல்ல, படிப்படியாக இது நடைபெறும் காலத்தில் இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு என்ன தேவை, எவ்வாறு சிகிச்சை அளிக்க வேண்டும், அவர்களை மறுவாழ்வில் எவ்வாறு அந்த குடும்பங்களை மறுசீரமைப்பதற்கான முயற்சிகள் என்ன, காப்பீடு உயர்த்தி தருவது, கல்லீரல் அறுவை சிகிச்சை தமிழகத்தில் அது அதிகமாக செய்யப்படுவதில்லை. எனவே வெளிநாடுகளில் கொண்டு சென்றாவது இதையெல்லாம் சாத்தியப்படுத்த வேண்டும். இந்த அரசு நிதியிலேயே செய்ய வேண்டும். உங்களுடைய மதுக்கடைகளில், அரசு நடத்தக்கூடிய மதுக்கடைகளில் குடித்துவிட்டு இந்த மக்கள் எல்லாம் இறக்கும் சூழ்நிலையில் கொடுமையான நோய்களுக்கு உள்ளாகுகிறார்கள். எனவே அவர்களை மறுவாழ்வுக்கு அழைத்து செல்லும் மறுசீரமைப்பு மையங்கள், குடும்பத்திற்கு உதவித்தொகை என்று நீங்களே குடிக்க வைத்து நீங்கள் அவர்கள் வாழ்க்கையில் அழிவை உருவாக்குகிறீர்கள். எனவே நீங்கள் அவர்கள் மறுவாழ்வுக்கும் வழி செய்ய வேண்டும் என்பதற்கான விஷயங்களை உள்ளடக்கிய மசோதா இது. மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்த ஒரு திட்ட வரைவு அரசால் உத்தேசிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கும் ஒரு சிறந்த ஒரு மசோதா. ஆனால் இந்த அரசாங்கம் இதை குறித்து விவாதிக்க மறுத்துவிட்டார்கள். மதுவினால் மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு இனப்படுகொலையே நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இதை விவாதிக்க மறுக்கின்ற இந்த அரசாங்கம் இதனால் வரக்கூடிய வருமானங்கள், இதனால் வரக்கூடிய சுய வருமானங்கள் என்று பல்வேறு லஞ்சங்கள் என்று பல்வேறு விஷயங்கள் நிலவில் இருப்பதால் இதை ஏற்க மறுக்கிறார்கள். நிச்சயமாக இதற்காக தொடர்ந்து போராடுவோம். காங்கிரஸ் கட்சியின் தரப்பிலும் தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் சட்டசபையில் மட்டுமல்ல வெளியேயும் இந்த போராட்டங்கள் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, எடுக்கலன்ட்டாரு. ஆமா, அவர் எடுக்க மாட்டோம், இதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னாரு. எழுத்துப்பூர்வமா சொல்லல. இன்னைக்கு அவையில இதெல்லாம் எடுக்க முடியாது, இது எப்படி எடுக்க முடியும், இது ஒரு தனிநபர் மசோதா, இந்த மசோதா விவாத பொருள் ஆக்குங்க அப்படின்ட்டு சட்ட ரீதியா நாம கோரிக்கை வைத்திருக்கோம். அதற்கு எனக்கு எழுத்துப்பூர்வமா எந்த பதிலும் தரல. ஆனா இன்றைக்கு அவையில நாம குறிப்பிட்ட பொழுது இதை குறித்தெல்லாம் இங்க விவாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவித்தார். சட்டசபையில் இதை குறித்து விவாதிக்காமல் வேறு எங்கு விவாதிப்பது? சட்ட மசோதா கொண்டு வரக்கூடிய நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இது எங்கள் சட்ட ரீதியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் உரிமை. இது அந்த உரிமையின் அடிப்படையில் ஒரு தனிநபர் மசோதாவை
தமிழக வரலாற்றில் அதிக தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டதில்லை. இருந்தாலும் கூட ஒரு அருமையான 6 பிரிவுகளை கொண்ட ஒரு முகப்புரை, ஒரு முடிவுரை என்று சிறப்பாக ஒரு வடிவமைக்கப்பட்ட தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒரு மசோதாவை தயார் செய்து, நீங்கள் சிரமப்பட வேண்டாம், உங்கள் வேலையை நாங்களே செய்கிறோம், இந்த மசோதாவையும் நாங்கள் தயாரித்து தருகிறோம், தயவு செய்து நீங்கள் இதை விவாத பொருளாக்கி மேலும் செம்மைப்படுத்தி நீங்கள் இதை அமல்படுத்துங்கள், நிறைவேற்றுங்கள் என்று நாம் வைத்த கோரிக்கையை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார்கள். அப்பொழுது இந்த அரசாங்கம் நிச்சயமாக மக்கள் கோரிக்கையை ஏற்க மறுக்கிறது என்பது இதைவிட சாலச் சிறந்த உதாரணம் இருக்க வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன். தொடர்ந்து நாம் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த வெகுஜன போராட்டத்திற்கு தமிழகத்தில் மரியாதை இல்லை, இந்த அரசாங்கம் மதிப்பு தரவில்லை என்பதுதான் உண்மை.